IFN Tamil மூலமாக கீதா அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் என்னோடய வகை வகையான சமையல்லாம் உங்களுக்கு தெரிய வரும், நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி நான் பண்ண போகிறது இட்டாலியன் ஊத்தப்பம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே சௌரியமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். முதல்ல குடமிளகா எடுத்துக்கலாம், ஒரு கப்பு. அடுத்தது சிகப்பு மிளகாய். அடுத்தது மஞ்சள் கலரில் இருக்கிற இதுவும் ஒரு வகையான குடமிளகா தான். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸு. அடுத்தது மிளகு பொடி, கருப்பு மிளகு, தேவையான அளவு உப்பு. அடுத்தது ஆரிகானோ. ஸோ எல்லாமே போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்க வேண்டிதான். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணி கொடுங்க. குழந்தைங்க இனிமேல் வெளியில் எதுவுமே வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கும் கூட. ஏன்னா நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷான கறிகாய் போட்டிருக்கிறதுனால ஹெல்த்தியான ஒரு சாப்பாடும் கூட குழந்தைங்களுக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. இட்டாலியன் ஊத்தப்பம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இட்டாலியன் ஊத்தப்பம் இப்போ ரெடியாக போகிறது. முன்னாடி நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் முதல்ல அடுப்பை ஆன் பண்ணணும். ஸோ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ரெடி ஆயாச்சு. இது கொஞ்சம் தடியாக குண்டாக தான் இருக்கும். இது நம்ம பண்ணுறதே இது ஒரு ஊத்தப்பம் ஸ்டைல் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் ஓட்டையெல்லாம் விழ ஆரம்பித்த அப்புறம் தான் இந்த கறிகாயை நம்ம தூவ ஆரம்பிக்கணும். அப்போ பாருங்கள், ஓட்டையெல்லாம் விழ ஆரம்பித்தாச்சு எல்லா பக்கத்துலேருந்தும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ஓட்டை விழுதுன்னு. இந்த மாதிரி ஓட்டை விழ ஆரம்பித்த அப்புறம் தான் நம்ம காயை போட ஆரம்பிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காயை போட ஆரம்பிக்கலாம். கையாலையும் போடலாம். நம்ம எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு வீட்டுக்குள்ளேயே எப்படி ரெடியாகிறது பார்த்திங்களா. குழந்தைங்களாம் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த தோசை மாவை தான் எடுத்துக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் கோதுமை மாவோட இதுலேயும் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் கறிகாயை போட்டாச்சு. இப்போது பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்கெல்லாம் டொமேட்டோ சாஸும் போட்டுக்கலாம். ஏன்னா சில பேருக்குலாம் பிடிக்காது, அதனால் நான் போட மாட்டேன். அதனால் பேஸாக கூட நீங்கள் தடவலாம் இதை. ஆனால் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் இந்த மாதிரியும் தூவிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீஸை இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப ஹைலைட் இந்த இதுலேயே. இந்த மாதிரி வீட்டில் பண்ணி கொடுங்க. குழந்தைங்க எதுவுமே வெளியிலேருந்து கேட்கவே மாட்டாங்க. வெயில் காலத்தில் எதுவுமே வெளியிலேருந்து ஆகவே ஆகாது உடம்புக்கு. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச சீஸு, என் 2 குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் இந்த சீஸு. ரொம்பவே உடம்புக்கும் நல்லது இது. ஸோ இப்போ நல்லா மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், அப்புறமா திறக்கலாம் இதை. ஸோ இட்டாலியன் ஊத்தப்பம் ரெடி ஆயாச்சு. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். வாவ், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குமா வெளியில்? எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இட்டாலியன் ஊத்தப்பம் ரெடி ஆயாச்சு. வாங்க பிளேட்டிங் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச இட்டாலியன் ஊத்தப்பம் ரெடி ஆயாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது. நானே தான் சாப்பிட போகிறேன், யாருக்குமே கொடுக்க போகிறது இல்லை நான். உங்களுக்கு இந்த இது பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், IFNக்கு தமிழுக்கு லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணணும். அதுக்குள்ளே நான் இந்த பீஸாவை போய் சாப்பிட்டு வந்துடுறேன். பாய்.